nigga mad. ஹை கைஸ், நான் உங்க கிளிச். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு புது கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ரிவ்யூ பண்ண போறோம். என்னடா நீ ரிவ்யூ பண்ற அளவுக்கு பெரிய ஆளான்னு கேட்காதீங்க. ஆஹ் ஒரு ஒப்பீனியன். நான் இந்த கேம் விளையாடினேன், இந்த கேம்ல எனக்கு இது பிடிச்சது பிடிக்காதுன்னு ஒரு ஒப்பீனியன் தர போறேன். ஆம், அதான் ரிவ்யூன்னு வச்சுக்கோங்களேன். ரிவ்யூ ரிவ்யூ மாதிரிங்க, இது என்னோட ரிவ்யூ. ஒப்பீனியனு ரிவ்யூ எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஓகே, இதோட அதே மாதிரி இதையும் சொல்லிக்கிறேன்ப்பா, நான் கொஞ்சம் வளருவேன். இது ஃபர்ஸ்ட் வீடியோவில், ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் பேசி வீடியோ போட்டதே இல்லை, இந்த மாதிரி ரிவ்யூ ஒப்பீனியன்ட்டு. அதனால கொஞ்சம் இது எப்படி சொல்றது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவன் என்னடா ஏதோ பேசிட்டு இருக்கான், வளரிட்டு இருக்கான்ட்டு. அது போக போக நான் இது பண்ணிக்கிறேன், அதாவது டெவலப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டெவலப்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி இப்பயே வளர்றேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்டா ரிவ்யூ பண்ண போற கேம் தான் காட் ஆஃப் வார் 2018. இது எப்படி இருந்தது, எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் காட் ஆஃப் வார் எனக்குன்னு ஒரு ஸ்டோரிக்குள்ள நான் இது எப்படி இது பண்ணேன் என்ன பண்ணேன்னு ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லணும்னா, நான் காட் ஆஃப் வாரே விளையாடினது இல்லைங்க. டேய் என்னடா காட் ஆஃப் வார் விளையாடாம என்னத்தடா ரிவ்யூ கொடுக்க போற அப்படின்னு கேட்கறது புரியுது. நான் காட் ஆஃப் வார் 1 and 2 3 விளையாடல. இப்பயே நிறைய பேருக்கு இதுவாக இருக்கும், என்னடா இவன் இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான், விளையாடாதவங்களாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான்ட்டு. ஆம், எனக்கு நான் என்னங்க பண்றது, எனக்கு அது இது கிடைக்கல. எப்படி சொல்றது, அது விளையாடுறதுக்கு எனக்கு PS3 2 தெரில. அதெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் எப்படி விளையாட முடியும். 3 நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், 3யும் பண்ணேன், ஆனால் முடியல. அதான் ஒர்க் அவுட் ஆகலைங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன், இந்த 3 கேமும் விளையாட முடியல. அதனால மன்னிச்சுக்கோங்க. 3 அண்ணன் நான் விளையாடலை. ஆனா நான் அந்த இது விளையாடிருக்கேங்க. அது என்னது, பிஎஸ்பியில் விட்டாங்க 2 கேமு, காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டாவும் அப்புறம் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸும். அது 2 விளையாடினேன். ஏன்னா அது வந்து நான் என்ன பண்ணேன், மொபைலில் எமுலேட் பண்ணேன், பிஎஸ்பி வச்சு. அது 2 விளையாடுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாங்க தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் மொபைலில் விளையாடிட்டு இருக்கீங்க, நல்லா மொபைலில் விளையாடிட்டு நீங்கள் அந்த பிஎஸ்பி கண்ட்ரோல் போகும்போது ஒன்றுமே முடியல. நான் பிடிச்சி இப்படி இப்படி திருப்புறேன், ஆனா அது மேல புடிச்சு அந்த இதை பிடிச்சி தான் திருப்பணும். அந்த பட்டன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. அந்த 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 மாதிரி தான் திருப்பணுமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் எப்படி விளையாட, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரிலாம் தெரியாது. சரி, ஏதோ இதெல்லாம் ஃபேமஸான கேம் சொல்றானுங்களே அப்படி சொல்லி விளையாடினதான் காட் ஆஃப் வார். ஃபர்ஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா தான் விளையாடினேன். செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் கூட விளையாடல, ஃபர்ஸ்ட் அதுதான் விளையாடினேன். சரி, இதெல்லாம் என்னோட பேர் நல்லா இருக்கு எப்படி பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி அது விளையாடினேன் ஃபர்ஸ்ட். விளையாடிட்டு அதான், அதுவே எனக்கு செம்ம கஷ்டமா இருந்தது. ஸ்டோரிலாம் ஒண்ணுமே புரியல. அதான் அத்தினா வருவாள்ல ஃபர்ஸ்ட், அதான் என்னம்மா இந்த பொண்ணு சொல்றா, என்னமோ என்னமோ சொல்றா. கீழே வந்து ஒரு இந்த பட்டன் மாதிரி இருக்கும், பாஸோ ஏதோ இந்த பட்டன் மாதிரி இருக்கும், ப்ளே பண்ற பட்டன் மாதிரி. அது கிளிக் பண்ணா நல்லா ஸ்பீடா போயிடும் அந்த எமுலேட்ல. அதனால அந்த ஸ்டோரி வரதெல்லாம் அப்படியே ஸ்பீடா அமுக்கி விட்டுரும், அது 2x மாதிரி போயிடும். ஸ்டோரியும் நான் கவனிக்கல. சரி, ஏதோ கேம் பிளே மட்டும் தான் விளையாடுறோம் சொல்லி இந்த மாதிரி விளையாடினேன். முடிச்சிட்டேன் 2 கேமும் எப்படியோ கஷ்டப்பட்டு, செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸும் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டாவும். சரி, விளையாடிட்ட கட்சி அதான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிசி வாங்கினதுலேருந்து சரி பிசியில் எல்லா கேமும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட் ஆஃப் வார் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து. ஏன் நான் காட் ஆஃப் வார் விளையாடலன்னா, எனக்கு வந்து இவன் யாரா இவன் மொட்டத்தலை, காண்டாவாதீங்க, இவன் யாரா மொட்டத்தலை, இவன் வந்து அதே மாதிரி ஏஷியன் இதில் இருக்குமா, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி டைப் ஆஃப்ல இருந்தா இது என்னடா நமக்குலாம் எல்லாம் செட் ஆகாது. வைக்கிங்ஸ் மாதிரி இருந்தா எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது செட் ஆகாத மாதிரி இருக்குமா. ஆனாலும் இது என்னடா இது, இந்த கேம்லாம் நமக்கு செட் ஆகாது, இந்த மொட்டத்தில் என்ன பண்ணி போனா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்தேன். ஓகேவா, இப்போ நான் கிடையாது, இப்போ டோட்டலா வேற. ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தேன், என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறம் சரி, அதான் இது வாங்கினதுலேருந்து இதை ட்ரை பண்ணணும், இந்த கேம்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படி ட்ரை பண்ண சொல்லிட்டு தான் திரும்பி விளையாடினேன். இது அது என்னது, கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டாவும் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸும். ஏன்னா ஸ்டோரி புரியணும்லன்ட்டு. அப்புறம் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் 1 and 2 3 ஸ்டோரி கேட்டேன். அதான் நான் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட். சரி, இதுல விளையாட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணேன், ஆனா அதான் விளையாட முடியல. ஆனா என்ன பண்ணேன், ஸ்டோரி கேட்டேன். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல போய் 1 and 2 3 வந்து ஸ்டோரி கேட்டேன். கேட்டு செம்ம இதுவா இருந்தது எனக்கு. அப்புறம் தான் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டாவோட ஸ்டோரிலாம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓ, அப்ப இதுவும் இங்க கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. அப்புறம் அதான் அதான் 1 and 2 3 வந்து அதான் இதுல யூடியூப்ல பார்த்துட்டேன். அப்படியே அங்கேயே ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. டேய் இந்த கேம் ஆனா நான் இவ்வளவு இதுவா சொன்னேன்ட்டு. அதே மாதிரி எப்படி கிரேட்டோஸ்னா ஒரு இது, இப்படி அவனா யார் வந்தாலும் அவன்லாம் கண்டுக்க மாட்டான், போட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவன்லாம் எப்படி சொல்றது, அது அதான் இது இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவாங்க, மறந்துடுச்சு அது. அதான் அது என்ன வேர்டுன்னு தெரியல.
அது இதுவா சொல்லுவாங்க. வெஞ்சன்ஸ் தான் ஃபுல்லா. இவன்லாம் யாரா இருந்தாலும் அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. வெஞ்சன்ஸ் தான் காமிச்சிருப்பாங்களே. கிரீக் மித்தாலஜில முக்காவாசி கிரேட்டர்ஸ் வெஞ்சன்ஸா தாங்க. முக்காவாசி இல்ல. வெஞ்சன்ஸ் தான் அந்த கேமே ஃபுல்லா. இவன் இவன் ஃபேமிலி இது பண்ணனால ஏரிஸ் எல்லா கார்டையும் போட்டு பந்தாடிடுவான். அதுதான் காட் ஆஃப் வார் கிரீக் மித்தாலஜி. சரி நான் அதே ஐப்போட தான் நார்ஸ் மித்தாலஜிக்கு போனேன். 2018 டவுன்லோட் பண்ணிட்டேன், ஏத்துனேன். ஏத்தி கேம்குள்ள போறேன். கொஞ்சம் இதுவா தான் இருந்தது. ஓகே இந்த கேம் நல்லா இருக்குமா? நமக்கு செட் ஆகுமான்னு சொல்லி இதுவா தான் இருந்தது. கேம்குள்ள போனேன். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரின்ற மாரி வேற லெவலா இருந்ததுங்க. செம்ம. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஒண்ணு இருக்கே. பல்டர்ன்னு ஒருத்தன் வருவான். அவன் பேர் கரெக்ட்டா சொல்லணும்னா தெரியல. இவனுங்க தான் அவங்க அம்மா சாம்பல வந்து அதான் கிரேட்டஸோட ஒய்ஃப் வந்து இறந்துருவான். ஓகேவா? இது ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்கும். கிரேட்டஸ் அவங்க அம்மா இறந்துருவாங்க. அந்த இதெல்லாம் அதான் அவன் கிரேட்டஸோட பையன் பேர் வந்து அட்ரேஸ். ஓகேவா? அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பானுங்க. பேசிட்டு இருக்கும்போது வெளிய இவன் கூப்பிடுவான். ஸ்ட்ரேஞ்சர்ன்னு வரும். சரி தட்டிட்டு போய் பேசுவோம். யார்றா இவன்? ஒல்லியா இருப்பாங்க அவன். ஒல்லியா இருப்பான். யார்றா இவன்? நான் வந்து அதுவும் அந்த காட் ஆஃப் வார் 3 ஸ்டோரிலாம் கேட்டேனா, அதுவும் நான் கேட்டதுக்கே எனக்கு இப்படி இருக்குன்னா, இந்த காட் ஆஃப் வார் 3 விளையாடிட்டு வந்து அப்படியே நீங்க நார்ஸ் மித்தாலஜி விளையாண்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியல. அதான் அந்த அளவுக்கு காமிச்சுட்டு, இதுல வந்து இதையும் நல்லா தான் காமிச்சிருப்பானுங்க. இருந்தாலும் சொல்றேன். இவன்லாம் ஒரு ஆளாடா? ஒரு அடி அடிச்சா மூஞ்சி சிதறிடும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆ அப்புறம் வந்து கிரேட்டோஸ் அடிப்பான் அவன். அற விடுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடிச்ச உடனே இவன் என்ன பண்ணுவான்? ஒரு குத்து குத்துவான். குத்து குத்துற கழிச்சு அவன் அப்படியே 8 அடி தூரம் போவான். இதான்டா கிரேட்டோஸ் அப்படி சொல்லுவேன். அதான் ஒரு ஐப் வரும்ல. அவன் என்ன பண்ணுவான்? பல்டரி இது என்னோட டர்ன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அங்கேயே ஒரு ஐப் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரே அடி தூக்கி சொருகுனா எனக்கு இந்த காட் ஆஃப் வார்ன்னு யோசிச்சாலே எனக்கு அந்த சீன் தான் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீனே உங்களுக்கு அவ்வளோ ஐப் தருவான். ஏன்னா இவன் தான்டா பாஸ், இவனை தான் நீ அடிக்க போற அப்படின்ற ஒரு ஐப்பு. எனக்கு அதை விட யோசிச்சேன். ஐயோ உனக்கு மேலாம் வருவானுங்களான்ட்டு. அங்கேயே ஒரு ஐப்பு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அது காட் ஆஃப் வார்ல. செகண்ட் வந்து அதான் அதுல வந்து இருக்கிற கேரக்டர்ஸ். அட்ரேஸா இருக்கட்டும், ப்ரூக்கு, ஃப்ரேயா, இவங்க எல்லா கேரக்டரும் செம்ம. எப்படி சொல்றது? உங்களால கனெக்ட் ஆக முடிஞ்சது அதுல. ஆஹ் எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா கேம்ல எனக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் நான் யோசிக்க மாட்டேன். இது அது அப்படி அது அது இது இப்படி அப்படின்னு இருப்பேன். ஆனா இந்த கேம் விளாண்டோடனே தான் புரியுது கேரக்டர்ஸ் எவ்வளவு முக்கியம். அதுவும் ஸ்டோரி கேம்க்கு எவ்வளவு முக்கியம். இந்த கேம் ஸ்டோரி கேம் எப்படி சொல்றது? எனக்கு ஸ்டோரி கேம் பிடிக்கும் நார்மலா. ஆனா இந்த கேம் என்ன இன்னும் பிடிக்க வச்சுச்சுன்னு சொல்றேன். ஓகேவா? இந்த கேம்ல வந்து எப்படி தெரியுமாங்க? இதுல வந்து நீங்க நெகட்டிவ் தேடணும். டேய் நெகட்டிவ் அதுவும் நீங்க ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தாலே நெகட்டிவ் தேடணும். டேய் இது இங்க எங்க இருந்துடா நம்ம இதை கண்டுபிடிக்குது நெகட்டிவ்ன்ட்டு. இதே நீங்க காட் ஆஃப் வார் பிளேயரா இருந்தீங்கன்னா, அதாவது ஃபேனா இருந்தீங்கன்னா, ஃபேன் பாயா எப்படி சொல்றது? உங்களுக்கு இது வரப்பிரசாதம் மாதிரி. அந்த மாதிரி இருந்தது நாஸ் மித்தாலஜி. ஓகேவா? ஓகே இந்த கேம்ல அந்த இப்போ என்னோட இதெல்லாம் நான் இது பண்ணிட்டேன். 10 நிமிஷத்துக்கு இதே நான் சொல்லி விட்டேன். இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்ட்டு. ஓகே இப்போ நான் கேம் பிளே சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விளையாடும் போது கண்ட்ரோல்ஸ்லாம் சத்தியமா எனக்கு ஒண்ணுமே இதுவாகலைங்க. எப்படி சொல்றது? எனக்கு ஐயோ இது விளையாட முடியுமா? ஏன்னா ஒரு பாதியில ஒரு டிராகன் ஒண்ணு வரும். அந்த டிராகன் அடிக்கிறதுக்கு பட்டப்பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். இதுவும் இன்னொன்னு ஒண்ணு போடுறேன். டாப் 5 டாப் 10 பாசஸ் டஃபஸ்ட் பாசஸ் இதுன்னு போடுறேன். அதுல அதான் நடுவுல அது வந்துதான் நான் எதுவுமே அப்கிரேட் ஆகல. எனக்கு அந்த அப்கிரேட் சிஸ்டம் எனக்கு ஒன்றும் தெரியல. எப்படி சொல்றது? அதெல்லாம் கடைசியில பாத்துக்கலாம். எனக்கு புரியல அதெல்லாம். இப்போ இதுதான் இந்த கேம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அப்கிரேட்ன்றனால எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் பண்ணா சரி அதெல்லாம் அப்கிரேட்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டுட்டு நான் பாட்டுன்னு அப்கிரேட் இல்லாமே எப்படி சொல்லு பாதி இது இல்லாமே போய் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப டஃபா இருந்தது அந்த டிராகன். அப்புறம் கடைசியில முஸ்ட கட்சி தான் யோசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லைன்ட்டு. எப்படி அதை அடிச்சு முஸ்ட கட்சி தானா அதை நான் அப்ப என்ன யோசிச்சேன்? அப்ப என்ன தெரியுமா யோசிச்சேன்? இது கேமே முடிச்சிடலாம். இதுதான் முடிக்கவே முடியல. பாஸ் கிட்டத்தட்ட 10 வாட்டி கிட்ட அதுகிட்ட செத்துருப்பேன். பாதியில போய் பாதி அதான் முழுசா முடிச்சு செத்துருப்பேன். சரி அவ்வளவுதான் இந்த கேம் இது முடியாது போல டெலிட் பண்ணிடலாம் சொல்லிட்டு அப்படிலாம் யோசிச்சேன். அப்புறம் அதான் சொல்றது. ஒரு எப்படி தெரியுமாங்க இந்த கேம் உங்களுக்கு அந்த பாஸ் அடிக்கும்போது எனக்கு சொல்றேன். இந்த பாஸ் அடிக்கும்போது உங்களுக்கு அவ்வளவு காண்டா இருக்கும். ஐயோ, ஒரு தலைவலி வரும். ஆனா அவனை அடிச்சு முடிச்சது கழிச்சு உங்களுக்கு ஒரு இது வரும் பாருங்க லீஃப். அப்பாடா முடிச்சிட்டேன்டான்ட்டு. ஏன்னா எனக்கு இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வராதான். எனக்கு புதுசா இருந்தது இந்த கண்ட்ரோல்ஸ்லாம். அதனால அவங்கள அடிக்க நான் பட்ட பாடு இருக்கே ஒரு பாஸையும். அதுவும் இந்த ரேக்னாராக்ல எல்லாம் என்ன போட்டு பந்தாடிட்டானுங்க. ஓகே அது ஒரு பிளஸ்ஸா எனக்கு கண்ட்ரோல்ஸ் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வேற எந்த கேம் விளாண்டாலும் காட் ஆஃப் வார் கண்ட்ரோல் போகுது. கண்ட்ரோல்ஸும் பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. இதுவும் ஒரு எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த இதுங்க எப்படி சொல்றது? கேரக்டர் டெவலப்மெண்ட்டா கேரக்டர் டெவலப்மெண்ட் வேற லெவலா இருந்ததுங்க. ஏன்னா எப்படி தெரியுமா? இப்போ கிரீக் மித்தாலஜில வந்து இவன் வந்து அதான் ஒரு இது எப்படி சொல்றது? உணர்ச்சி இல்லாத ஆளு, ஒரு வெஞ்சன்ஸ் உள்ள ஆளு. ஆனா இதுல எப்படி தெரியுமா? அப்படியே ஆப்போசிட்டா காமிச்சிருப்பாங்க. அப்பா மகன் இது இது பண்ணியிருப்பாங்க. அப்பா மகன்
பாசத்தை காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லலாம் தொடுறதுக்கே யோசிப்பான் கிரேட்டோஸ். ஆனா அதே மாதிரி பாய் தான் சொல்லுவான். பையன் கூட சொல்ல மாட்டான். பாய் 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 அப்படிதான் சொல்லுவானே. நான் யோசிக்கிறேன் என்னடா பாய் பாய்ன்றான்ட்டு. சரி ஏதோ ஒண்ணு காட் ஆஃப் வார் போல இருக்கு அப்படி சொல்லி விட்டுட்டேன். அவங்க 2 பேருக்கு எப்படி அவங்க எப்படி சொல்றது? அவங்க 2 பேரும் எப்படி இதுவா வராங்க? அது எனக்கு சொல்ல தெரியலையே. ரிவ்யூ சொல்லிட்டு சொல்ல தெரியாம இருக்கேன். எப்படிங்க சொல்றது? ஸ்டார்ட்டிங்ல வந்து 2 பேரும் கனெக்ட்டா இருக்க மாட்டானுங்க. கடைசியில வந்து அவ்ளோ இதுவா எவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க கிரேட்டோஸ் அவன் பையன் மேல. அவனுக்காக எவ்வளோ வேணா இறங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா காமிச்சிருப்பாங்க. அதே மாரி இந்த இதுல எனக்கு பிடிச்சது எப்படி சொல்றது? இந்த காட் ஆஃப் வார்ல எனக்கு பிடிச்ச கேரக்டர்னா ஃப்ரேயாங்க. அந்த ஃப்ரேயா தான் காப்பாத்துவாளே. ஆ யார? அந்த பையன அட்ரைஸ. அவன காப்பாத்துனனால அந்த இதுக்காக எப்படி சொல்றது? அந்த நன்றி விசுவாசத்துக்காக ஃப்ரேயாவோட பையனே சாவடிப்பான் கிரேட்டோஸ். நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அது எப்படி சொல்றது? அந்த எண்டிங் வந்து ஒரு இதுவா கூட இருக்கலாம். உங்களுக்கு பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம். ஏன்னா வந்து அது எப்படி சொல்றது? எனக்கு சொல்ல தெரியலங்க. அந்த கேம் வந்து. அது வந்து ஃப்ரேயோட பையன் தான் பல்டர். ஓகேவா? ஓடினுக்கு பொறந்தது தான் அவன். என்னடா ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். இது ரிவ்யூ சொல்ல சொன்னா ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால கொஞ்சம் இதுவா இருக்கும். அதனால இவன் தான் காப்பாத்திருப்பான். ஃப்ரேயா ஃப்ரேயா தான் காப்பாத்திருப்பான் அட்ரையஸ். அதாவது கிரேட்டோஸோட பையன. இவன் என்ன பண்ணிட்டான்? கிரேட்டோஸ் என்ன பண்ணிட்டான்? ஃப்ரேயாவோட பையன சாவடிச்சுட்டான். அங்கேயே உங்களுக்கு ஒரு 2 இது வரும். இது கிரேட்டஸ் மேல ஒரு கோவமும் வரும். கிரேட்டஸ் மேல ஒரு இதுவும் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நான் ரொம்ப யோசிச்சேன். ஓ! இப்படி கூட எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க ஸ்டோரிய அப்படின்னு சொல்லி அதுல ஒரு இம்ப்ரெஸ் ஆனேன். அப்புறம் வந்து அந்த வேர்ல்ட் சர்பென்ட்டா அவன் பேர்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவன காமிக்கும்போது ஐய்யய்யோ! இவங்க கூடலாம் என்ன சண்டை போட விட்டுறாதீங்கடான்னு அங்க ஒரு பயந்தேன். ஆம், அப்புறம் வந்து அட்ரேயஸும் ஃப்ரேயாவும் எப்படி சொல்றது? எவ்வளோ லவ்வபிளா இருக்காங்கன்னு அதுவும் பார்த்தேன். ஏன்னா அட்ரேயஸ் வந்து ஃப்ரேயா கூட ரொம்ப இதுவா இருப்பான் அட்டாச்சா. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இவன் அட்ரைஸ் எப்படி புதுசு புதுசா எல்லாத்தையும் கத்துக்கிறான். அவன் எல்லாத்தையும் புதுசு புதுசா அப்பதான் பார்ப்பான். ஏன்னா அப்பதான் வெளிய இருந்து வந்து அவங்க அம்மாவோட ஆஷஸ வந்து பெரிய மவுண்டன்ல கரைக்கிறது தான் இந்த ஃபுல் ஸ்டோரியே. அதுவே சொல்லாம இவ்வளவு நேரம் உளறிட்டு இருக்கேன். இந்த மொத்த கிரேட்டோஸோட அதான் காட் ஆஃப் வார் ஸ்டோரி அதான். அவங்க அம்மாவ இது பண்றது தான். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டிராவல்ல நடக்கிறது. எனக்கு எப்பவுமே அந்த கேம் முடியறத விட அந்த டிராவல்ல நடக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி சொல்றது? நான் யோசிக்கிறேன் என்னடா மைனஸ் இருக்கு இந்த கேம்லன்ட்டு. அதான் யோசிச்சு வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அந்த கேம்ல மைனஸே வர மாட்டேங்குது. எல்லாமே பிளஸ் தான். சூப்பரா இருந்தது ஆனா இந்த கேம். கண்ட்ரோல்ஸ் அதே மாரி இது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த கேம் வேற கேம்ல நான் பார்க்கல இப்போ வரையும் விளையாடுனதுல. அதுல வந்து எப்படி தெரியுமா? ஒரு இதுவே இருக்காதுங்க. கட்டே இருக்காது. அது பாட்டுன்னு போயிடும். எப்போ கட் சீன் வரும்னே தெரியாது. நீங்க நடந்துட்டே இருப்பீங்க. திடீர்னு கட் சீன் வரும். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. எல்லா கேம்லயும் நான் அத எதிர்பார்க்கிறேன். டேய் இந்த கேம்லயும் அந்த மாரி தாங்கடான்னு. சில கேம்லலாம் முக்காவாசி கேம்ல அப்படிதான் வரும். கட் சீனாவே திடீர்னு வேற ஒரு இது மாரி வந்துரும். இதுல அப்படிலாம் கிடையாது. நீங்க கேம் பிளே விளையாடிட்டு இருக்கும்போது அந்த கேரக்டர் எப்படி இருக்கோ அதே மாரி அதே கிராபிக்ஸோட இது வரும் உங்களுக்கு ஸ்டோரி. சூப்பரா இருந்தது அது. அதுவும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அப்புறம் வேற என்ன இருக்கு? இதோ நல்லா எல்லாம் சொல்லிட்டே இருப்பேன். இது புடிச்சுதுன்னு சொன்னா அப்படியே சொல்லிட்டே இருப்பேன். ஒரு 20 நிமிஷத்துக்கு சொல்லுவேன். அதே மாரி மிமிர். அவன் எப்படி பிரதர் உண்மையான பிரதர் மாரி பண்ணுவான். நான் ஃபர்ஸ்ட் என்ன நெனச்சேன் அவன, இவன் எதனா நமக்கு பெரிய ஆப்பு வைப்பான்டா அப்படி யோசிச்சேன். பார்த்தா அவன் இவ்ளோ அட்டாச் ஆவான்னு நெனச்சு பார்க்கல. இவனுங்க 3 பேருங்க. ஒரு ஃபேமிலி மாரி. கிரேட்டோஸு, அட்ரேயஸு, மிமிர். இவங்க 3 பேர் தான் எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆ இது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அது என்னது அச்சினா வருவாங்க. அச்சினாவும் அப்புறம் ஜியூஸும் வருவான். ஸ்டன் ஆயிட்டேன் நான் பார்த்துட்டு. ஆ அந்த போட்ல வந்து போவான். யாரு? இவனுக்காக, அட்ரேயஸ்க்காக. அது ஏதோ இதுக்காக போவான். ஆர்ட் எடுத்துட்டு வரணும்னு. இவன் ஃப்ரேயா வந்து சொல்லியிருப்பான். அப்போ வந்து சினிமேட்டிக்கா காமிப்பாங்க. ஆமா, இந்த கேம்ல வந்து சினிமேட்டிக்கும் ரொம்ப, 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 ரொம்ப பிளஸ்ஸுங்க. ஏன்னா இந்த கேம் வந்து நீங்க ஒரு படம் பார்க்குற மாரி. எனக்கு படம் பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். மூவிஸு இதெல்லாம். இந்த கேம் விளையாண்டீங்கன்னா ஒரு படம் பார்த்து முடிச்ச மாரிடா! அப்டின்ற ஒரு ஃபீல் வந்துரும். ஆ அந்த மாரி தானா அப்படியே சினிமேட்டிக்லாம் ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சினிமேட்டிக், விஷுவல்ஸ் எல்லாம் கிட்டயே வர முடியாது. இப்போதைக்கு நான் விளையாடின கேம்லயே காட் ஆஃப் வார் கிட்டயே வர முடியாது. சினிமேட்டிக்லலாம். ஓகேவா? அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால என்ன பண்ணேன், ஆ ச்சீ அப்ப அதில காமிப்பாங்க. அப்படியே சினிமேட்டிக்கா. அப்படியே காமிக்கும்போது அத்தினாவ காமிப்பாங்க. இந்த மாடர்ன் கிராபிக்ஸ்க்கு. அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். டேய் அத்தினாடான்ட்டு. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த பிளேட் ஆஃப் கையோஸ்ன்னு ஒண்ணு எடுப்பான். அதுவும் ஸ்டன்னான மூவ்மெண்ட். இந்த காட் ஆஃப் வார் 3 அதான் காட் ஆஃப் வார் 2018 யோசிச்சாலே, உங்களுக்கு எது தெரியுமா ஞாபகம் வரும்? இந்த சீன் ஞாபகம் வரும். எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? பல்டர் ஃபர்ஸ்ட் சீனும், அதுக்கடுத்து வந்து அந்த பிளேட் ஆஃப் கயாஸ் எடுக்கிறதும், அந்த அந்த 2 சீன் தான் எனக்கு எப்பவுமே கண்ணுக்குள்ளேயே நிக்குது. ஆனா அது அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது.
அதே மாதிரி சொல்றதுக்கு நாங்க இதுதான் கேம் ஆஃப் இதே வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். கேம் ஆஃப் இயர் வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். ரெட் டெத் ரிடெம்ஷன் 2யே அடிச்சு வாங்கிச்சான் இது. ரெட் டெத் ரிடெம்ஷன் தான் இப்போ கேம்லயே இதுவே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கேமே இது அடிச்சு நோத்தினா இது ஒர்த்து தான். ஒர்த்தெல்லாம் இல்ல. நான் தான் யோசிச்சேன். ரெட் டெத் ரிடெம்ஷனை விடவாப்பா இது நல்லா இருந்ததுன்னு. ஆனா இது நல்லா இருக்கு. அதை விட நல்லா இருக்கான்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த கேம் விளையாடல. பார்ட் 1 தான் விளையாடினேன். அதுவும் விளையாடுவேன். கண்டிப்பா விளையாடுவேன். ஆனா இந்த கேம் கண்டிப்பா கேம் ஆஃப் தி இயர் வாங்குறதுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு இதுதான். இது அந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது. ஓகே, நான் பேசினா பேசிட்டே போவேன். ஓகே, வேற என்ன மிஸ் பண்றேன்னா யோசிக்கிறேன். அதான் இந்த கேம் புகழ்ந்துட்டு தான் இருக்கும் ஒழிய, எதனா அந்த ஸ்டோரி பத்தியோ ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே. ம், வேற என்ன இருக்கு? நான் மைனஸ் யோசிக்கிறேன். ஆனா மைனஸ் எனக்கு வரவே மாட்டேங்குது. ம், அவ்வளவுதாங்க இந்த கேம்ல. மைனஸே இல்ல. ஸ்டோரி மட்டும்தான். விட்டா நான் ஃபுல்லா ஸ்டோரி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படி தெரியுமா இருக்கு? இது நான் எனக்கு ரிவ்யூ மாதிரி தெரியல. இது ரிவ்யூ ஒப்பீனியன் மாதிரி தெரியல. எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததுப்பா. உங்களுக்கு ஸ்டோரி சொல்ற மியூசிக் எனக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது கேமு. ஓகே, இந்த கேமுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் தரலாம்? எனக்கு இது இந்த வீடியோ எப்படி முடிக்கணும், எப்படி இது ஆரம்பிக்கணுங்களோ தெரியல. ஏதோ ஒண்ணு உளறிட்டு இருக்கேன். அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இந்த கேமே அதே மாரி இதுவும் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நான்லாம் கேம்லாம் ரிவ்யூவே பண்ண மாட்டேன். ஐய! நம்மளா அதான் அதான் இப்ப பண்றேன்ல கேவலமா, இந்த மாரிலாம் கேவலமா பண்ணுவேன். அப்படின்றனால எனக்கு ரிவ்யூவே நான் பண்ண மாட்டேன். நான் எதுக்காக பண்றேன்னா, என்ன பண்ண வைக்குது. நீ இந்த கேம கண்டிப்பா பண்ணியே ஆகணும்டா. அந்த அளவுக்கு இது நல்லா இருக்குன்னா, அப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு காட் ஆஃப் வார் நல்லா இருக்குன்ட்டு. ஓகேவா? அவ்வளதான். இங்கேயே முடிஞ்சிருச்சு. காட் ஆஃப் வார் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் பிசி இருக்கிறவங்க. செம்மையான கேமு. மிஸ் பண்றாதீங்க. மிஸ் பண்ணக்கூடாத கேம்ல இதுவும் ஒண்ணு. ஆ அப்புறம் வேற நெறைய யோசிச்சிருந்தேன். இப்ப மறந்துருச்சு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ம். அவ்வளோதாங்க கேம். இதுக்கு மேல நான் சொன்னேன்னா, ஏன்னா ஆல்ரெடி இப்பயே ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல ஆயிருக்கும். நான் இன்னும் பேசணும்னு நெனைக்கிறேன். ஆனா முடியல. ஓகே, காட் ஆஃப் வார் 2018 வந்து சத்தியமா ஸ்டோரி டாப் நாட்ச். அது கிட்டயே நம்ம போ முடியாது. ஸ்டோரிலாம் கிட்ட வர முடியாது. கிராபிக்ஸ்லாம் சொல்லவே வேணாம். கிராபிக்ஸ்லாம் சூப்பரா இருக்கு கிராபிக்ஸ். அப்புறம் அந்த என்விரான்மென்ட், விஷுவல்லாம் வேற லெவல். இது 3 தான் என்ன கேட்டா பிளஸ்ஸுக்கே பிளஸ். இப்போ கேமுக்கே எப்படி சொல்றது? கேம்னா அதான் பிளஸ்னா இதுதான். ஓகேவா? இந்த 3மே உங்களுக்கு டாப் நாட்ச்சா வேணும்டா அப்படின்னா, இந்த கேம் எடுத்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். அதே மாரி கிரேட்டோஸ் எப்படி அவன் ரூத்லெஸ்ஸா தப்பா சொல்றான்னு தெரியல. ஆ அவன் வெஞ்சன்ஸ் மட்டுமே வச்சவன் கிடையாது. அவனுக்கும் எப்படி இருக்கு, அந்த மிருகத்துக்குள்ளேயும் ஒரு இது இருக்கு அப்படின்னு காமிச்சது இந்த கேம் தான். அப்படியே கேரக்டரே டோட்டலா மாத்திருப்பாங்க. கிரேட்டோஸ் இவன் கிடையாது, கிரேட்டோஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி காட் ஆஃப் வார் 2018ல அழகா சொல்லியிருப்பாங்க. இன்னும் ரேக்னாராக்ல அதை விட சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ரேக்னாராக் வீடியோ வந்து நெக்ஸ்ட் போடுறேன். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க. இதுல வளரி வச்சதை பாருங்க. அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே, இதுலயே நீங்க புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கேம் நல்லா இருக்கும்னு. நான் ஆல்ரெடி பாதி ஸ்பாயில் பண்ணிருப்பேன். அதே மாரி இன்னும் ஹைப் குடுத்துருப்பானுங்க. ஆமா, இத சொல்ல மறந்துட்டேன். எல்லாத்தையும் பாருங்க. சொல்ல வந்துட்டோம் சொல்லி சொல்லிட்டே இருக்கேன். ஹைப் குடுத்துருப்பானுங்க பாருங்க. ஓடினுக்கு, தோருக்கு அதெல்லாம் நீங்க எப்படி சொல்றது? எப்படா காட் ஆஃப் வார் ராக்னராக் வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஹைப் தருவானுங்க. ஏன்னா அவனுங்க தான் இந்த மொத்த உலகத்தையே இது நாஸ்தி பண்ணி வச்சிருப்பானுங்களே அந்த யூனிவர்ஸே, காட் ஆஃப் வார் யூனிவர்ஸே. அதனால நான் உங்களுக்கே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஹைப் வரும். ஓடின் எப்படி இருப்பான்? தோர் எப்படி இருப்பான்? இவங்க அடிச்சிருக்காங்களா? அவங்களே இவங்கள அடிச்சிருக்காங்களான்ட்டு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். அதனால இந்த கேம் ஒரு நல்ல ஸ்டார்ட் என்ன கேட்டா. நீங்க காட் ஆஃப் வார் 1, 2, 3 வந்து ஸ்டோரி நீங்க பார்க்க கூட வேணாங்க என்ன கேட்டா. எப்படி சொல்றது? இந்த கேமே நீங்க ஸ்டார்ட்டிங்ல விளையாடலாம். ஏன்னா வந்து இது நாஸ் வந்து தனி ஸ்டோரி மாரி. இது வந்து சும்மா ஃபிளாஷ்பேக் மாரி 1 அண்ட் 2, 3 நாஸ கம்பேர் பண்ணும்போது. நீங்க நாஸ் மித்தாலஜியே ஃபர்ஸ்ட் விளையாடி அப்படியே இது பண்ணிக்கலாம். கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் சொல்ல வேண்டியது நெனச்சேன். அதே மாரி அந்த எல்லாமே புரிஞ்சுது. அந்த இந்த மெக்கானிசம்லாம் கஷ்டமாலாம் இல்ல. அதான் அந்த பவர் மெக்கானிசம்லாம். அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆ அவ்வளோதாங்க. இதுக்கு மேல எனக்கு பேச வரல. ஏதோ உளறிட்டேங்க. ஓகே, இந்த கேமுக்கு வந்து என் ரேட்டிங் வந்து 10 அவுட் ஆஃப் 9 தருவேன். ஓகே, ஒரு நல்ல கேமு. ட்ரை பண்ணுங்க. நம்ம கிரேட்டோஸ் தான். காட் ஆஃப் வார் கிரேட்டோஸ் தான் இதுவே. இதுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் தருவேன்னா, 10 அவுட் ஆஃப் 9 தருவேன். ஓகே, அதுக்கு ஒர்த்தான கேம் தான் இது. ப்ளீஸ் இந்த பிசி இருக்கிறவங்கலாம் விளையாடிட்டு போங்க இந்த கேம. நல்ல கேமு. மிஸ் பண்றாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். பட்டா இருந்தா பட்டா. வட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.